அடுத்தது மிதுனம், மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானானவர் 6-11 கூடியவர். இப்போ இது வரைக்கும் பாருங்க லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்தார். அப்போ இப்போ பாருங்க அவரே பாருங்க உங்க விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல வந்து போதும் சாமி நீ ஆளை விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பற்றிய பேசியவங்க கூட உங்களை பற்றிய பேசக்கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு செவ்வாய் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இடம் வித்துட்டு இன்னொரு இடத்துல அது கொஞ்சம் கையான லெவலில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. மிதுன ராசியில் யார் இருந்தாலும் அப்படித்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அண்ணனோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியை உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சிட்ருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு ஜோதிட விஷயம் எல்லாமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்கள். உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாம இந்த உலகத்துல இயக்கமே கிடையாது. ஆமா, அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல, அது காரகர் யாரு? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்ப செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டுல இருக்காரு. அப்ப அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல வந்து நீசமாகிறாரு. அப்ப இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் வந்து உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து
பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு. வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாயாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது அவ்வளவு அழகா? செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மிதுனம், மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானானவர் 6, 11 கூடியவர். இப்போ இது வரைக்கும் பாருங்க லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருந்தார். அப்ப இப்ப பாருங்க அவரே பாருங்க உங்க விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. அப்ப செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல தலைமாட்டில் ஒரு மிலிட்ரி மேல தூங்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி இப்போ உங்க தைப்பு எப்ப பார்த்தாலும் வேலை வருமானம் அதை நோக்கியே ஓட ஆரம்பிப்பீங்க, பிஸியா இருப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து முடுக்கி விட்டுருவாரு. ஏன்னா செவ்வாய் பகவான் ரிஷபத்துல உட்காந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ ஒரே உனக்கு வேலை முயற்சி எடுத்துக்கிட்டே இரு, ஓஞ்சு போய் உட்காராத. அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா, ஆமா, ஒரு கீ குடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருப்பாரு. அப்ப மிதுனராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வருங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. மிதுனராசிக்காரங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துல படுறதுனால அந்த எதிரிகளுக்கே ஒரு பிரச்சனைகள் வந்து உங்க வழிக்கு வரவே மாட்டாங்க. போதும் சாமி, நீ ஆள விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பற்றிய பேசியவங்க கூட உங்களை பற்றிய பேசக்கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு செவ்வாயுடைய பார்வையானது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல படுது. அப்ப நீங்க அதுலயே நீங்க தான் வெற்றி பெறுறீங்க. அந்த ஒரு அமைப்பு இருக்குது. செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை 8ஆம் பார்வையால பாக்குறாரு. அப்ப இதனால பாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அளவுல ஒரு நேரங்கள் கூடி வருது. அப்ப இது வரைக்கும் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும், ஏதோ வருமானம் குறைவா வந்துகிட்டு இருக்கலாகட்டும், அப்ப இந்த செவ்வாயோட அங்க சும்மா இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கை துறையில கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். ஆனா இடம் விற்காத இடம் கூட இந்த நேரத்துல விற்க ஆரம்பிக்கும். ராசிக்கு ஏதாவது இடம் விற்க நினைச்சு ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் விற்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இடம் வித்துட்டு இன்னொரு இடத்துல அது கொஞ்சம் கையான லெவலில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ அது மட்டுமே இல்லை, இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்த உங்களுடைய செவ்வாய் வந்து இப்போ பாருங்க 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசியில் யார் இருந்தாலும் அப்படித்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அண்ணனோ அக்காவோ யாராவது இருந்தாங்களோ அவங்க மூலமா உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியை உங்களுக்கு வந்து தக்க சமயத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்க ராசிக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்ப நீங்க வந்து கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து, ஏன்னா செவ்வாய் தான் வந்து 6ஆம் இடத்த கடன் சாமத்தை பாக்குறாரு. இப்போ பாக்குறப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த கடன் வந்து எப்படியாவது முடிச்சிடணும்ப்பா. நம்ம ரொம்ப நாள் இழுத்துக்கிறவே கூடாது, ஒரு மாசத்துல முடிச்சு நிம்மதியா இருக்கணும். அந்த மாதிரி உங்க மனசுல என்ன ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி வருங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிமுறையும் செவ்வாய் காட்டுவாரு. கடன் அடைச்சு நிம்மதியா இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலங்கள் இந்த நேரம் தான் இருக்குது. பார்த்துக்குங்க, உங்களால் முடிஞ்சா நீங்க சீக்கிரமாக சுபிச்சமாக ஒரு வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு நீங்க வந்து புதன்கிழமை போங்க. போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி துளசி வாங்கி சாட்சி வழிபாடு செஞ்சுட்டு இந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவிலேயே இந்த செவ்வாய் பகவான் கடனையை அரைச்சி எதிரிகள்லையும் உங்களை சரி ஓட வச்சிருவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே செவ்வாய் பயிற்சி காலங்கள்ல மிதுன ராசியானவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சூப்பர், நல்லா அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்கு மிதுன ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி. அதனால் தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கவலையே முதல்ல படாதீங்க.
எதாக இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் சங்கரேஸ்வரி அம்மா வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க, எதுவுமே நெகட்டிவாக இதற்கு சொன்னதே கிடையாது. அவங்க நெகட்டிவாஸ் இல்லைன்றாங்க, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கான். அப்புறம் என்னத்துக்கு பயம்? தைரியமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை பார்க்கணுன்னா ஜாதகம் எடுத்துகிட்டு போய் நேரில் பாருங்கள். இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.